வணக்கம் நண்பா. நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஏன் சுய இன்பம் செய்யாமல் நான் ஏன் இந்த நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வரணும்? எனக்கு அப்படி என்ன பலன் இருக்குது? நான் இப்போவே ஜாலியாக தானே இருக்கேன். இப்போவே நான் இஷ்டத்துக்கு நான் படங்கள் பார்க்குறேன். இஷ்டத்துக்கு நான் அந்த மாதிரி செயல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் படம் பார்த்துட்டு நான் அதை பண்ணும் பொழுது எனக்கு அந்த சுகம் இருக்குது. அப்பப்பப்பப்பா வேறு யாருமே எனக்கு அந்த சுகத்தை கொடுக்க முடியாது. நான் அந்த சுகத்தை நான் எங்கேயுமே காண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணங்களை அடுக்கிக்கிட்டே வரீங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? வெறும் 2 வாரம் 14 நாள் 14 டேஸ் நீங்கள் இதை எதுவுமே பண்ணாமல், படங்கள் பார்க்காம, அந்த மாதிரி விஷயங்கள் போய் பண்ணாமல், எனக்காக நான் யாரோ உங்களுக்கு, சரியா, இந்த யாரோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். 14 நாள் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்து மட்டும் பாருங்கள். 15ஆவது நாள் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. நான் வாழ்க்கையில் என்னன்னே தெரியாமல் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுதான் சுகம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த 15 நாள் இந்த 14 டேஸ் நான் இருந்துட்டு இப்போ நான் என்னை பார்க்குறேன். ரொம்ப புதுமையாக இருக்குது. எனக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது. எனக்கு ரொம்ப பவராக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபோக்கஸ்டாக இருக்குது, எனர்ஜி நிறையா இருக்குது, நல்லா பசி எடுக்குது, நல்லா தூக்கம் வருது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்படி நீங்கள் விஷயங்களை, காரணங்களை நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே போவீங்க அந்த 15ஆவது நாளில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வாரம் நீங்கள் இதில் எதுவுமே பண்ணாமல் இருந்து பாருங்கள். அப்போ சொல்லுங்கள், இந்த இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு சுகம் கிடச்சிருக்கும், ஓகேவா? அது பெருசாக இந்த 14 டேஸ் இந்த 2 வீக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டு உங்களுக்கு 15 டேயில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு பெருசான்னு சொல்லிட்டு நீங்களே அது 2மே பார்த்திங்கன்னா அந்த தராசில் வச்சு அளந்து பாருங்கள். எது உங்களுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு அப்போ தெரியும். நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம அதை சொல்லிடக்கூடாது, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு அற்ப செயல், ஒரு அற்ப இன்பத்துக்காக, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சுகத்துக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்களோட உடல் நலத்தை, உங்களோட ஆரோக்கியத்தை, உங்களுடைய மன நிம்மதியை, உங்கள் கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு இருக்கீங்க, சரியா? இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களே ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் நான் சொல்கிறேன், ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே பாரு, இந்த உலகத்தை பாரு. பார்த்து முந்தின உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆஃப்டர் இந்த 14 டேஸ், ஆஃப்டர் அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ஒரு கணக்கு போடுங்க, ஓகேவா? கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன். அதை அனுபவித்து பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அனுபவித்து பாருங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அப்படி அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற விஷயங்களை உங்களால் பார்த்தீங்கன்னா மனதளவில் புரிஞ்சுக்க முடியும். இப்போ காதளவில் கேட்குறீங்க. நான் சொல்கிற விஷயங்களை அனுபவிச்சிங்க. இந்த 14 டேஸ் எனக்காக, இந்த யாரோ, இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக, எனக்காக நீங்கள் இதை பண்ணி மட்டும் பாருங்கள், ஓகேவா? 15ஆவது நாளில் நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க, பேர் ஆனந்தத்தில் இருப்பீங்க. கரும்பு இதுக்கா போய் நம்ம இவ்வளோ வருஷம், 2-3 வருஷம் 4-5 வருஷம் நம்ம வீணை அழிஞ்சு கெட்டு குட்டிச்சவராக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை தூக்கி போட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அனுபவம் மட்டும்தான் முக்கியம். என்கிட்ட அனுபவம் இருக்குது, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறத உங்களோட செவியால் கேட்குறீங்க. அந்த செவியால் கேட்டு உங்களோட மூளைக்கு அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு 14 டேஸ் நீங்கள் அதை பண்ணிவிட்டு மனதளவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன், சரியா? சில பேர், பல பேர் நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் என்னென்னா, ஏதோ ஒரு ரீசன்னால், ஏதோ ஒரு காரணனால அவங்க பார்த்தீங்கன்னா தடுமாறி போய் ரீலாப்ஸ் ஆகி சுயின்பம் செஞ்சுட்டு நோஃபப் சேலஞ்ச் விட்டு வெளியே போயிடறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் தான். எப்பப்பெல்லாம் நீங்கள் தடுமாறி போகிறீங்களோ, நிலை மாறி போகிறீங்களோ, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் கிடைக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். அந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா உடனே போய் நம்ம அந்த மாதிரி படத்தை பார்க்கறதுனால தான் நமக்கு ஈஸியாக நம்ம கீழே விழுந்துடும். அப்போது நீங்கள் யூடியூபுக்குள்ளே நம்ம வீடியோஸை பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் ப்ளஸ் இந்த நோஃபப் சேலஞ்சை பற்றி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய பேசியிருக்கோம்.
ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, சப்கான்ஷியஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் பார்த்திங்கன்னா டியூன் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த மோட்டிவேட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த சேலஞ்சுக்குள்ளே வந்து பாருங்கள், 14 days இருந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நான் வந்து சொன்னேன்ல, அது அந்த இருந்து பார்ப்பீங்க. 14 daysக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் கிடைக்கும். 15 daysக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகலை, நீங்கள் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாள குழிக்கு நீங்கள் வந்து தள்ளப்பட்டுருவீங்க. எதனால் நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வர தேவையில்லாமல் கண்ட ரீல்ஸு, யூடியூப்பில் வர கண்ட வீடியோஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் இந்த நியூஸில் காமிக்கிறது, டிவியில் காமிக்கிறது, சினிமாவில் காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறதுக்கான நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் எ பிஸ்னஸ், அது அப்படி தான் இருக்குது. அது வந்து ஒரு வியாபார நோக்கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாமர், அந்த கவர்ச்சியை காமிச்சு நம்மளோட ஆன்ம கணங்களை எல்லாத்தையும் வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புரிதல் எனக்கு இருக்கனால தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிலேருந்து விலகி வந்துட்டுருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், யூடியூப் நான் வந்து வீடியோஸ் பார்க்குறேன், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் என்ன நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன், கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம அதை வந்து எப்படி கொண்டு போகிறோம், எப்படி நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அதில் வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து டெவலப் ஆகிறோம். இப்போ வந்து யூடியூப் பார்த்திங்கன்னா வந்து நிறையா நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் எப்படி சமையல் செய்கிறது, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து கார் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் அவ்வளோ எஜுகேஷன் பர்பஸ் நிறைய இருக்குது. ஈவன் நம்மளோட ஜஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வர வீடியோஸும் அது அந்த மாதிரி தான். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், டான்ஸ், ITEM டான்ஸ், லேட்டஸ்ட்டு HOT நியூஸ், இதெல்லாம் எதுக்குங்க? இதனால நமக்கு வந்து என்னங்க பலன்? திரும்ப நம்ம அந்த அற்ப செயலுக்கு தான் போகிறோம். நான் சொன்ன அந்த 5 நிமிஷம் அற்ப செயல் இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரேடே விட முடியாது, ஆனால் விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, நீங்கள் விட்டுருவீங்க. அதனால சொல்கிறேன், ஒரேடே விட முடியாது. அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு, ஒரு 14 days நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா இதுலேயுமே சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பார்க்கறதுல இருக்கட்டும், கூகுளில், யூடியூப்பில் எல்லாமே ஒரு 14 days நான் திரும்ப வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து அதை வச்சுட்டு நீங்கள் வாங்க. வந்துட்டு ஒரு 14 days நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் இருந்து பாருங்கள். இந்த சேலஞ்சுக்குள்ளே 14 நாள் சுய இன்பம் செய்யாமல் ஒரு ஆண் இருந்துட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் 15ஆவது நாளில் அவன் ரொம்பவே பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபீல் பண்ணுவான். சரி, இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து முன்னாடியே நமக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலை வந்து எல்லா ஆண்மகன்களும் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களும் அதை தான் ஃபீல் பண்ண போகிறீங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு இந்த சேலஞ்சுக்குள்ளே வந்துட்டு அனுபவிச்சுட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முதலாளாக நான் வந்து காத்துட்ருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.